எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையால் அவன் நம் மீது கடமையாக சுமத்தியுள்ள ஜும்மா தொழுகையை நிறைவு செய்வதற்காக நாம் ஒன்று கூடியுள்ளோம். இன்னும் சில தினங்களில் புனிதமிக்க மாதமான துல்ஹஜ் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். துல்ஹஜ் மாதம் என்றாலே அந்த மாதத்திலே நாம் செய்கின்ற அமல்கள், அந்த மாதத்தில் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஹஜ் என்கிற கடமை, இந்த மாதத்திலே நாம் கொடுக்கின்ற குர்பானி என்கிற நாம் நிறைவேற்றக்கூடிய வணக்கம், அல்லாஹ் யாருக்கு சக்தி கொடுத்திருக்கிறானோ அவர்கள் நிறைவேற்றக்கூடிய குர்பானி என்கிற வணக்கம், இவையாவும் நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களும் அவர்களின் குடும்பத்தார்களையும் சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உயர்ந்த மாதத்தை, இந்த புனிதமான மாதத்தை நமக்கு தந்திருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கும் இந்த மாதத்திற்குமான தொடர்பு எங்கு துவங்குகிறது அப்படின்னு நாம் பார்த்தோமே ஆனால், அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு பணிக்காக தேர்வு செய்கிறான். மற்றவர்களுக்கு அல்லாஹ் இந்த வாய்ப்பை தரவில்லை. அல்லாஹுவை வணங்குவதற்காக முதலாக இந்த பூமியிலே எழுப்பப்பட்ட ஆலயமான கஅபத்துல்லா சிதிலம் அடைந்து மனிதர்கள் வணங்காத ஒரு இடமாக அது ஆன பின்பு மீண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கா நகரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கள் கூடும் இடமாக ஆக்குவதற்காகவும், அங்குள்ள முதல் ஆலயமான மஸ்ஜிதுல் ஹராமில் வணக்கம் புரிவதற்காக மக்களுக்கு அழைப்பு விடுப்பதற்காகவும், அந்த இல்லத்தை மீண்டும் புனர் நிர்மாணம் செய்வதற்காக அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் தேர்ந்தெடுத்தான். அப்பணிக்காக அவர்கள் அங்கு செல்வதற்காக அவருடைய குடும்பத்தாரை முதலாக கொண்டு போய் அல்லாஹ் அவர்களை விடச் சொன்னான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். தன்னுடைய மனைவி பிள்ளையை எந்த விதமான மனித சஞ்சாரமும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கிலே அல்லாஹுடைய கட்டளைக்காக அவர்கள் கொண்டு போய் விட்டார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒட்டித்தான் இந்த மாதத்தில் செய்கின்ற வணக்கங்கள் எல்லாமே இவர்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் எல்லா இறை தூதர்களுமே அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவர்கள் தான். ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். முதல் மனிதராக படைக்கப்பட்ட நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் முதலாக இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட, குர்ஆனில் அல்லாஹ் பெயரிட்டு கூறியிருக்கக்கூடிய நபிமார்கள், அல்லாஹ் பெயர் குறிப்பிடாத இன்னும் எத்தனையோ இறை தூதர்கள், யாரை நாம் எடுத்துக்கொண்டாலும் எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவர்கள் என்றாலும் நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு என்று பிரத்யேக சில சிறப்புகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன சிறப்பு அப்படின்னா, அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய உற்ற தோழர் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மனிதர்களுக்கு நமக்கு ஒரு தோழர் இருப்பது தேவை உள்ளது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் அல்லாஹு சமது, அவன் தேவைகள் அற்றவன். எந்த தேவையுமே அல்லாஹுக்கு கிடையாது. வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிமை நாம் உற்ற தோழராக்கி கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவிற்கு நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு உயர்ந்த இடத்தை பிடித்திருந்தால், இரண்டு இறை தூதர்களுக்கு மட்டும்தான் இந்த கணித்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று, மற்றொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னுடைய தோழராக நாம் ஆக்கி கொண்டோம் அப்படின்ட்டு. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் என்றாலும், நமக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். கது கானலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம வல்லதீன மஅஹு. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா மும்தஹினா 60வது அத்தியாயத்தோட 4வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிமிடமும் அவரோடு நம்பிக்கை கொண்டிருந்த மக்களிடமும் நமக்கு உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முன்மாதிரியை கொண்டு வந்து அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல அல்லாஹ் பொறுத்துறான். அவர்கள் முன்சென்ற 5000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் என்றாலும் அல்லாஹ் யாரோடு சம்பந்தப்படுத்துறான் அப்படின்னா, நம்மை அல்லாஹ் சொல்றான். உஸ்வத்துன் ஹசனா, அவரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இப்ராஹிமிடமும் இப்ராஹிமோடு நம்பிக்கை கொண்டிருந்த மக்கள் இருந்தாங்களே, அவரோடு இருந்த மக்கள், அந்த மக்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? இந்த வார்த்தையை பாருங்க, முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் அவ்வளவு கண்ணியப்படுத்துறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை.
எதற்கான முன்மாதிரி, என்ன சிறப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்வதற்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, அவர்கள் சொன்னார்கள், இது காலூலி கௌமிஹிம், அவர்கள் தன் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், இன்னா புராவு மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், உங்களையும் நீங்கள் எதை வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் விலகியவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய டிக்ளரேஷன், பிரகடனம் அந்த சமுதாயத்தில், உங்களை விட்டு நாங்கள் விலகிக் கொள்கிறோம். நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ, அல்லாஹ் அல்லாத நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் விலகிக் கொள்கிறோம். கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் மறுக்கிறோம், உங்களை நாங்கள் மறுக்கிறோம். வபதா பைனனா வ பைனகுமுல் அதாவது வல் பக்லாஉ அபதா ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, அல்லாஹுவை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை, அல்லாஹுவை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை, அவனை மட்டும் நீங்கள் வணக்கத்திற்குரியவனாக ஆக்கும் வரை உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே என்றென்றும் பகையும் வெறுப்பும் ஏற்பட்டு விட்டது என்று கூறிய விஷயத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலும் அவங்களுடைய தோழர்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவ்வளோ உயர்ந்த இடத்துல வைக்கிறார். இப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் நினைவு கூறக்கூடிய நேரத்தில் அவங்களை நினைவு கூறாமல் இருக்க முடியாது, எந்த காலத்திலும் இருக்க முடியாது. அதிலும் குறிப்பாக ஹஜ்ஜுடைய மாதத்திற்குள்ளே நுழைய இருக்கக்கூடிய நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இவ்வளவு உயர்வுபடுத்தி சொல்லியிருக்கிறானே, அந்த உயர்வுக்குரிய காரணத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறானே, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் கடைபிடித்த அந்த இணை வைத்தலுக்கு எதிராக அவர்கள் கடைபிடித்த அந்த கொள்கை உறுதிப்பாடு. எப்படிப்பட்ட சமுதாயத்தை அவர்கள் சந்தித்தார்கள்? சிலை வணக்கம் புரிகின்ற ஒரு சமுதாயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தகப்பனார் சிலை வணக்கத்திலே ஈடுபடுகிறார். ஒட்டுமொத்த சமுதாயமும் சிலை வணக்கத்திலே ஈடுபடுகிறார்கள், சிலைகளை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமுதாய மக்களுக்கு மத்தியில் அவர்கள் போய் எடுத்து சொல்லுகிறார்கள், நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலைகள் எல்லாம் என்ன? அது கேட்குமா? அது பேசுமா? அது பார்க்குமா? உங்களுக்கு ஏதேனும் உங்களுக்கு நலவை நாடுமா? அல்லது உங்களுக்கு ஏதேனும் தீங்கை செய்யுமா? எந்த நன்மையும் உங்களுக்கு செய்யாத, எந்த தீங்கும் செய்யாத இதை ஏன் வணங்குகிறீர்கள் என்று அந்த மக்களுக்கு மத்தியில் கேட்டாங்க. மிக துணிச்சலாக இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் அந்த சிலை வணக்கத்திலே ஊறி போய் இருந்தார், விக்கிரகங்களை செய்யக்கூடியவராக இருந்தார், செய்து கடவுளாக அதை அவர் வணங்கக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய தகப்பனார் என்று அவர் பார்க்கல, தந்தையைத்தான் சார்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் சரி, அவர்கள் அதுல எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளவில்லை. தன் தகப்பனார் இடத்துல உறுதியோடு சொல்றாங்க, தந்தையை நீங்கள் வணங்கக்கூடிய இந்த வணக்கம் இருக்கிறதே, நீங்கள் ஷைத்தானை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை படைத்த இறைவனை நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் வணங்கக்கூடிய இந்த வணக்கம் என்பது ஷைத்தானை வணங்கக்கூடிய வணக்கம், அதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப உறுதியோடு போய் சொன்னாங்க. உறுதிப்பாட்டில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளவில்லை. குறிப்பாக இணை வைத்தலுக்கு எதிராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைபிடித்த அந்த கொள்கை உறுதிப்பாடு இருக்கிறது. அந்த உறுதிப்பாட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அவ்வளவு சிறப்பித்து சொல்லுகிறான். இதைத்தான் சொல்லி காட்டுகிறான், உங்களை விட்டு நாங்கள் விலகிக் கொள்கிறோம். ஏன்? எதற்காக சமுதாயத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காரணம் இல்லாமல் உடைத்தார்களா? பிரிவினையை ஏற்படுத்தினார்களா? ஒன்றுபட்டு இருந்த சமுதாயத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினார்களா? கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சமுதாயத்திலே பிறந்தார்களோ அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்வதற்கு எல்லா முயற்சிகளும் செய்தார்கள். அவர்களுக்கு புரிய வைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் செய்தார்கள். என்ன காரணம்? இணை வைத்தல் அத்தனை பாரதூரமான ஒரு காரியம், அது லேசான ஒரு காரியம் கிடையாது. நம்மை படைத்த இறைவனை விட்டுவிட்டு கற்பனையான ஒரு கடவுளை நாம் வணங்குவது என்பது, சிலைகளை வணங்குவது என்பது படைத்தவனின் பார்வையிலே மிக பெரும் குற்றமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எந்த ஒரு இறை தூதரையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எந்த ஒரு இறை தூதரையும் சரி, லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்கிற இந்த கொள்கை பிரகடனத்தை அறிவிக்காமல் எந்த இறை தூதரையும் அனுப்பியதில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நபிமார்கள் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக அனுப்பப்பட்டார்கள். ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்வதற்காக அனுப்பப்பட்டார்கள். இதுதான் பிரதான பணியாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பாக அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லி காட்டுகிறான்? வமா கான மினல் முஷ்ரிக்கின், அவர் இணை கற்பித்தவராக இருந்தது இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க இணை கற்பித்ததே இல்லைன்னு சொல்றான். இறை தூதராக அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அல்லாஹ் இதை சொல்றானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பாகவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கை இப்படித்தான் இருந்தது என்பதற்காக சொல்றானா அப்படின்னு பார்க்கும்போது முஃபஸ்ஸிர்கள் அதற்கான விளக்கம் கொடுக்கக்கூடியவங்க சொல்றாங்க, ஒமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இறை கற்பித்தவராக இருந்தது இல்லைன்னு அல்லாஹ் சொல்றது, அவர் நபியாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பும் சரி அவருடைய கொள்கை சித்தாந்தம் எதுவாக இருந்தது அப்படின்னு கேட்டா இந்த சிலைகளை வணங்கக்கூடியவனாக நான் இருக்கல அப்படின்னு இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்றாங்க, நபியாக மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு செல்லுகிறார்கள். மதீனாவில் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தை சந்திக்கிறாங்க. மக்கா வாழ்க்கை வேற, மதீனா வாழ்க்கை வேற. மக்கால இருந்த சமுதாயம் அந்த கௌம் வேற. மதீனா வாசிகளில் யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து என்னை நீங்கள் இறை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாங்க. நான் உங்களுக்கு பெற்று தந்திருக்கக்கூடிய குர்ஆனை பின்பற்றுங்கள் என்று அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. அவர்கள் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. எந்த ஒரு சமுதாயமும் ஒரு நம்பிக்கையில் முன்சென்ற நம்பிக்கையில் இருந்தால் அந்த நம்பிக்கையில் பலமாக இருப்பார்கள். அவ்வளவு சீக்கிரத்தில் அதை விட்டுட்டு வரமாட்டாங்க. யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க, எங்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை ஏற்கும்படி அழைப்பு விடுக்கிறீர்களா? நீங்கள் யூதராக மாறுங்கள், நீங்கள் கிறிஸ்தவராக மாறுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த சமுதாய மக்கள் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்படி அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நபியே அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், பல் மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா, உண்மை வழியில் நின்ற உறுதியோடு நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை நான் பின்பற்றுவேன் என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். ஒமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை கற்பித்தவராக இருக்கவில்லை என்று அல்லாஹ் பயன்படுத்துறான். இதே போன்று அல்லாஹ் பல வசனங்களை சொல்லி காட்டுறான். குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பல வசனங்களை சொல்றான். அப்படி சொல்லும்போது அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள், அவர் இணை கற்பித்தவராக இருக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மிக முக்கியமான சிறப்பு, அவர் இணை கற்பித்தவராக இருக்கவில்லை. இணை கற்பித்தலுக்கு எதிராக மிக கடுமையான போக்கை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே புரிய வைப்பதற்காக அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த சிலைகளை உடைத்தார்கள். சிலைகளை உடைத்த பிறகு அந்த மக்கள் எல்லாம் ஒரு திருவிழாவுக்காக வெளியே சென்ற பிறகு சென்ற மக்கள் எல்லாம் திரும்பி வந்து பார்க்கிறாங்க, தாங்கள் கடவுளாக நம்பி வழிபட்டு இருந்த சிலைகள் உடைக்கப்பட்டிருந்தால் சமுதாயத்தில் என்ன மாதிரி நிலைமை ஏற்படும்? பார்த்த உடனே கோபம், கொந்தளிப்பு, யார் நம்முடைய தெய்வங்களை இப்படி செய்தது அப்படின்னு கோப கொந்தளிப்பு. அப்ப மக்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இதை யார் செஞ்சிருப்பா? அவங்களுக்கு எளிதாக விடை கிடைத்து விட்டது. இப்ராஹிம் என்கிற ஒரு இளைஞர், அவர்தான் நம்முடைய சிலைகளை எல்லாம் இப்படி பேசுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன, கொண்டு வாங்க அப்படின்னு மன்னர் உத்தரவு போடுறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். கொண்டு வந்த உடனே எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், எந்த விதமான அச்சமும் இல்லாமல், தனக்கு இதற்கு பிறகு நாம் தான் செய்தோம் என்று தெரிந்த பிறகு தனக்கு என்ன ஏற்படும் என்பதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் உறுதியோடு அல்லாஹுடைய விஷயத்துல உறுதியான நம்பிக்கை வைத்தவர்களாக அந்த இடத்துல என்ன தெரியுமா சொன்னாங்க, அவர்கள் அத்தனை சிலைகளையும் உடைக்காமல் ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டுவிட்டு இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த சிலைகள் எல்லாம் அந்த பெரிய சிலை தான் உடைத்தது, வேணும்னா போயிட்டு அந்த சிலையிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. தாவா செய்யறாங்க, அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க, இந்த சின்ன தெய்வங்களை நான் உடைக்கல, நீங்க நம்புற இந்த தெய்வங்களை நான் உடைக்கிறேன், அந்த பெரிய சிலை நீங்க தெய்வம் நினைக்கிறீங்களே அதுதான் உடைச்சிருச்சு, தனக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சிலைகளை, சின்ன சின்ன சிலைகளை பிடிக்காமல் உடைத்து விட்டது, வேணும்னா உண்மையா இல்லையான்னு போயிட்டு கேளுங்க. அப்பதான் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களாம், போய் கேட்போமா அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்களாம். சிலை கிட்ட போய் கேட்டா சிலை எப்படி நமக்கு பதில் சொல்லும் அப்படின்னு இன்னொரு சாரார் சொன்னாங்களாம். அப்ப இப்ராஹிம் நபி சொன்னாங்களாம், அதைத்தான் நான் சொல்றேன், அது பேசாது, அது கேட்காது, நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு பதிலளிக்காது என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியோடு அந்த பதிலை சொல்லுகிறார்கள். இதன் விளைவாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். என்ன தண்டனை? ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்தார்கள், நெருப்பை வளர்த்து அதுல நபி இப்ராஹிமை தூக்கி போடுங்க அப்படின்ட்டு. அந்த இடத்தில் கூட எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துணிச்சலோடு உறுதியோடு
ஹஸ்புனுல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். வ நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்க அவன் எங்களுக்கு சிறந்தவன். என்ன முடிவுனா நீங்க எடுத்துக்கங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த மிகப்பெரிய அருள் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு சான்றாக அந்த சம்பவத்தை நிகழ்த்தி காட்டினான். இவங்க தூக்கி நெருப்புல போடுறாங்க. அல்லாஹ் நெருப்புக்கு உத்தரவிடுகிறான், நெருப்பே உன் தன்மையை நீ மாத்திக்கொள், இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சி தருகின்ற ஒரு வஸ்துவாக நீ மாறு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவிட்டான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பொசுக்க முடியல. தனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்திருந்தும் கூட அவர்கள் தன்னுடைய கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளவில்லை. இஸ்லாம், ஒட்டுமொத்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக அடிப்படையான கொள்கையை தூக்கி பிடித்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, உம்மை மனிதர்களுக்கு தலைவராக நாம் தேர்வு செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை கொண்டாடுகிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், மனிதர்களுக்கு உம்மை நாம் தலைவராக தேர்வு செய்கிறோம். நீங்க யோசித்து பாருங்க, எல்லா கவுமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியிலிருந்து தான் வருது. அது யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், நாம் சத்திய மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கட்டும், எல்லாருமே யாருடைய கவுமு? அங்கே இருந்துதான் கிளைகளாக எல்லாம் பிரிந்தது. உம்மை மனிதர்களுக்கு நாம் தலைவராக ஆக்கப் போகிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் தான் சமுதாயத்திற்கெல்லாம் தலைவராக நிற்கிறார்கள். அவர்களுடைய சந்ததியில் இருந்துதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு சமுதாயத்தை, பல்வேறு வேதம் கொடுக்கப்பட்ட பல உம்மத்துகளை அதில் தான் அல்லாஹ் உண்டாக்குகிறான். இஸ்ரவேலர்களிலிருந்து, கிறிஸ்தவர்களிலிருந்து, இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேருமே அந்த சந்ததியிலிருந்து வருகிறோம். அவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மிக முக்கியமான தன்மை, அல்லாஹ் அவர்களை அவ்வளவு சிறப்புப்படுத்தியதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஷிர்க்குக்கு எதிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டிருந்த கொள்கை உறுதிப்பாடு. அவர்கள் சமரசம் செய்து கொள்ளாமல் இருந்த அந்த உறுதிப்பாடு, இந்த உறுதிப்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், பல் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய வழியில், உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமுடைய வழியில் மார்க்கத்தை நபியே நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கும் அதுதான் கட்டளை. என்ன கட்டளை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுவது. பல சுன்னத்துகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததற்காக நாம் செய்கிறோம். நம்ம சுன்னத்து செய்கிறோம், விருத்த சேதனம் செய்கிறோம். எது? யாருடைய சுன்னத்து? இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த சுன்னத்து. நாம் நகங்களை வெட்டுறோம், யாருடையது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது. அவங்க செஞ்சிருக்கக்கூடிய சுன்னத்து வழிகாட்டுதல் எல்லாம் அப்படியே வருகிறது. ஹஜ்ஜுக்காக செய்கின்ற இபாதத்துகள் எல்லாம் எதை ஒட்டி வருகிறது அப்படின்னு கேட்டா, இப்ராஹிம் நபி அவர்களும் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தார்கள் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ் இபாதத்தாக ஆக்கியிருக்கிறான். அவர்கள் தண்ணீருக்காக, அவருடைய மனைவி தன்னுடைய பிள்ளைக்காக, தாகத்திற்காக தண்ணீருக்காக ஓடிய அந்த ஓட்டம் எல்லாம், சஃபா மருவா இரண்டு மலை குன்றுகளுக்கு இடையே ஓடிய ஓட்டத்தெல்லாம் அல்லாஹ் இபாதத்தாக நமக்கு ஆக்கியிருக்கிறான். மக்காமே இப்ராஹிம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கி இருந்து புனித காபத்துல்லாவை அவர்கள் எழுப்பிய அந்த தங்கியிருந்த இடத்தை தொழுகைக்குரிய இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அங்க 2 ரக்காத்து தொழுவது உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கும் ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கும் இபாதத்தாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டாடப்பட வேண்டிய இறை தூதராக இருக்கிறாங்க. நாமும் சரி, எந்த விதமான குறைவும் இல்லாமல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுவதற்கு தயாராக இருக்கின்ற சமுதாயம் தான். எப்படி தயாராக இருக்கிறோம்? ஹஜ்ஜு காலம் வந்துருச்சு. இப்ப மக்கள் எல்லாம் ஹஜ்ஜினுடைய பயணத்திற்கு பயணம் போயிட்டு இருக்கிறாங்க. பல பேர் போயிட்டு இறங்கிட்டாங்க. லட்சம் மக்கள் ஹஜ்ஜினுடைய இபாதத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய மக்கள் நாம ஹஜ்ஜுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். ஏன்? நமக்கு ஈது வருகிறது. அந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய, சக்தி பெற்றவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையான குர்பானிக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். ஆடு பிடிக்கிறதுக்கு, மாடு, ஒட்டகம் என்று கூட்டு குர்பானியிலே நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு, நாங்களும் இப்ராஹிம் நபியினுடைய அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பளித்தால் நாங்களும் அந்த தியாகத்தை செய்ய தயார் என்கிற ஒரு பிரகடனத்திற்கு நாமும் தயாராகி கொண்டிருக்கிறோம். இங்க நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைத்ததற்கு எதிராக மிக உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக சிறப்பாக சொல்வதற்கு அதை ஒரு முக்கிய தகுதியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர்கள் இணை வைத்தவராக இருக்கல. அது ரொம்ப உயர்ந்த ஒரு தகுதி.
அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் இருப்பது மிக உயர்ந்த தகுதி என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்றானே. நாம் இப்ராஹிம் நபியை நினைவு கூறுகிறோம், அவர்களுக்காக துவா செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஸலவாத்துல ரசூலுல்லாஹ்க்காக நம்ம துவா செய்கின்ற ஸலவாத்துல நம்ம யாரை முன்னிறுத்தி சொல்றோம்? யா அல்லாஹ் இப்ராஹிம் நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் யா அல்லாஹ் அருள் புரியும். யாருக்கு அருள் செய்தது போன்று அப்படின்னும் போது நம்மளுடைய வாயில யாருடைய வார்த்தை வரும்? இப்ராஹிமுடைய குடும்பத்தார், அவங்கள பேரை சொல்லித்தானே நம்ம துவா செய்யறோம். அப்படி எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை நினைவு கூறுகின்ற இந்த உம்மத்து ஷிர்க் என்கிற இந்த அல்லாஹ் வெறுக்கின்ற, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக மோசமான பாவம் என்று சொல்லுகின்ற இதிலிருந்து ஒட்டுமொத்தமாக விலகி இருக்கக்கூடிய கவுமாக சமுதாயமாக நாம் இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் நம்ம சமுதாயத்திலும் இணை கற்பித்தல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இப்ராஹிம் நபியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், இன்னொரு புறம் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் இணை வைத்தல்ல இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், இணை கற்பிக்காதீங்க, இணை கற்பித்தீங்கன்னு சொன்னா மற்ற பாவங்களை நான் மன்னிப்பேன், இதை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், மன்னிக்கவே மாட்டேன் என்ற வார்த்தை முந்திவிட்டது. முஸ்லிமாக இருந்து கொண்டு, தொழுகையை நிலைநாட்டிக் கொண்டு, ரமலான் மாத நோன்பை நோற்றுக்கொண்டு, புனித ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொண்டு, இப்ராஹிம் நபி எப்படி தன்னுடைய மகனுடைய கழுத்திலே அவர்கள் கத்தியை வைத்தார்களோ, நாங்கள் யா அல்லாஹ் நாங்களும் தயார், குர்பானிக்கு தயார் என்று கத்தியை வைத்துக் கொண்டு இணை வைத்தலில் ஈடுபட்டால் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். எப்படி ஒரு முஸ்லீம் இணை வைக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். சிலைகளை வணங்குறது மட்டுமே இணை வைத்தல் கிடையாது. இப்ராஹிம் நபி காலத்துல சிலை வணக்கம் இருந்தது, நாங்கள் சிலை வணக்கம் புரியல. இன்னைக்கு உள்ள காலத்திலும் சிலை வணக்கம் இருக்கிறது, நாங்கள் சிலை வணக்கம் புரியலையே. சிலையின் பக்கம் செல்ல மாட்டோம், நாங்கள் அது போன்ற வழிபாடு தலத்திற்கு செல்ல மாட்டோம். எந்த ஒரு முஸ்லீமும் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். நாம புரிந்து வைத்திருக்கிறோம், இணை வைத்தல் என்றால் சிலை வணக்கம் தான் இணை வைத்தல். மற்ற சமுதாயத்தில் செய்யப்படுகின்ற வணக்கங்களை போல அவர்கள் என்ன செய்யறாங்களோ அந்த வழிபாட்டுக்கு செல்வது அல்லது அது போன்ற வழிபாட்டு முறையை நான் பின்பற்றுவது, அதுதான் இணை வைத்தல். அப்படி அல்ல. இணை வைத்தல் என்பது அல்லாஹ் அல்லாதவர்களிடம் நீங்கள் கையேந்தினால், எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க என்று நீங்கள் கேட்டால், இல்லை எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்று தாருங்கள் என்று நீங்கள் யாரிடத்திலும் கையேந்தினால் அது இணை வைத்தல் தான். முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் தர்காக்களின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தர்காக்களுக்கு செல்வது என்பது இணை வைத்தல் என்று அதற்கு செல்லுகின்ற ஒரு முஸ்லிமும் நினைத்தது கிடையாது. புனிதமான காரியமாக நினைக்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்றுத் தருவதற்காக நாங்கள் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய ஒருவரை சந்திக்க செல்லுகிறோம், அப்படியான ஒரு பயணத்திற்கு நாங்கள் ஈடுபடுகிறோம். அப்படி நாங்கள் அங்கே போனோம்னா, அங்கே போய் நாங்கள் கேட்டோம்னா, நாங்கள் அழுது கேட்டால் எங்கள் தேவைகளை அங்கே இருக்கக்கூடியவர்கள் நமக்காக செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு பாருங்க. இதான் ஷிர்க். நாங்கள் சொல்லலாம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைத்தல் என்று சொன்னார்கள். இந்த காரியத்தை ஒரு முஸ்லிம் செய்து கொண்டு இறந்தவருக்கு சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, நாம போனா நம்மளுடைய வருகையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று நினைத்தாலே அது இணை வைத்தலுக்கு போயிடும். ஏன்? இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இறந்தவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் எல்லாம் முடிந்து விட்டது, ஒரு பர்சக் போடப்பட்டு விட்டது, திரை போடப்பட்டு விட்டது, நினைத்தால் கூட அவர்கள் திரும்ப துனியாவுக்கு செல்ல முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். நல்லவருடைய உயிர்களை நாம் இல்லீன் என்கிற பதிவேட்டில் நாம் பதிவு செய்து வைக்கிறோம், கெட்டவருடைய உயிர்களை சிஜ்ஜீன் என்கிற இடத்திலே நாம் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் சொல்றான். நாம நினைக்கிறோம் இல்ல, அவர்களுக்கு உயிர் இருக்கிறது, நம்மை அறிந்து கொள்வார்கள், அது வேறு விதமான உயிர் அப்படின்னு நம்ம நம்பக்கூடிய நம்பிக்கை இருக்கு பாருங்க. இது யாவும் இணை வைத்தல் கொண்டு போய் சேர்ப்பித்து விடும். அவங்களுக்கு சக்தி இருக்கு, நமக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வார்கள், நமக்காக அல்லாஹ்விடத்தில் வாதிடுவார்கள். நீங்க போயிட்டு முறையிடுவதை அவர்கள் அறிந்து கொண்டால் மட்டும்தானே அவர்கள் உங்களுக்காக பேச முடியும். அறிந்து கொள்வார்கள் என்று நம்புவதே இணை வைத்தலாயிருமே. அந்த சக்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்படல, உங்களுக்கு கொடுக்கப்படல. ஆனால் இந்த மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களால் கொண்டாடப்படுகின்ற இவர்களுக்கு அந்த ஆற்றல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று நம்புவது இணை வைத்தல வந்துடும். முஸ்லிம்கள் சர்வ சாதாரணமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இறந்தவர்களை நம்ம அவுலியாக்களாக மகான்களாக நம்பிக்கொண்டிருக்கிறோம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுகின்ற சமுதாயம், அவர்களுடைய சத்திய மார்க்கத்தை பின்பற்றுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயர்ந்த தகுதியாக அல்லாஹ் சொல்வது ஒமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை கற்பித்தவராக இருந்தது கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இணை வைத்தலுடைய சாயல் கூட இல்லாத அளவிற்கு நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அப்படி பாதுகாத்துக் கொள்ளுகின்ற ஈமான் தான் நாளை மறுமை நாளில் நாம் செய்கின்ற அமல்களுக்கும் பயனுள்ள ஈமானாக நாளை மறுமை நாளில் வந்து சேரும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவனுடைய நம்பிக்கையில் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஷிர்கினுடைய எந்த ஒரு சாயலும் இல்லாத பரிசுத்தமான ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.